அனைவருக்கும் வணக்கம். ஸோ சயின்ஸில் இம்பார்ட்டண்டானதை பார்த்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் அப்படின்ற டாப்பிக்ல இருந்து இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். வெப்ப கடத்தல் என்பது எதில் நடக்கும்னா மெட்டல்ஸில் உலோகத்தில் நடக்கும். வெப்பச்சலனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உண்மையான இயக்கம் சொல்லுவாங்க. வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகள் அது மூலமாக பரவக்கூடியது தான் வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்ப கடத்தல் எது எதுலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரம், பாதரச வெப்பநிலைமானி, கம்பளி அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தலை பார்க்கலாம். ஏன்னா கம்பளி என்பது அரிதீர் கடத்தி, வெளியே அதிகமாக என்ன பண்ணாது, வெப்பத்தை கடத்தாது, தனக்குள்ளேயே வச்சிடும். இதுதான் வெப்ப கடத்தலுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து வெப்பச்சலனம் பார்த்தீங்கன்னா சூடான பலூன் காற்று வந்து பறக்குதுன்னா அதுக்கு காரணமானது வெப்பச்சலனத்தின் மூலமாக. அதே மாதிரி கடல் காற்று, நிலக்காற்று இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனத்தின் மூலமாக நடைபெறும். காற்றோட்டம் அல்லது புகைப்போக்கிகள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். எக்ஸாம்பிளா வெப்பச்சலனத்துக்கு தான் வரும். வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பூமியை அடைவதற்கு அந்த எதன் மூலமாக வெப்ப பரிமாற்றம் நடைபெறுதுன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வெப்ப கதிர்வீச்சு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடுப்பில் வெப்பம் உணர்வது, இப்போ ஒரு எரிச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம பக்கத்தில் அருகில் போகும்போது வெப்பமாக இருப்பது உணர்றீங்க பார்த்தீங்களா, அது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு. சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி. ஆடை வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் வெள்ளை ஆடைகள் அணிவதற்காக வெள்ளை ஆடைகள் அணிய சொல்லியிருப்பாங்க. அதற்கான காரணம் இந்த மூன்றுல எதுல வரும்ன்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே பிளாக் ஆடை அணிஞ்சிச்சுன்னா அதனால உணரக்கூடிய வெப்ப பரிமாற்றம் இந்த மூன்றுல எதுல வரும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.